இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனையினுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவரும் சொல்வோம்: இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய மறையுரை சிந்தனைக்கு இன்றைய முதல் வாசகத்தை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் பவுல் பர்னபா, அதிலும் சிறப்பாக பவுல் வழியாக என்று ஒரு அருமையான இறை சிந்தனையை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். பவுலடியாரும் பர்னபாவும் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள். அது யூதர்களுக்கு தான் அறிவிக்கச் சென்றார்கள். ஆனால் அவர்கள் குறுகிய மனப்பான்மையோடு இருந்ததால் அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படவில்லை. மாறாக பிற இனத்தவருக்கு அந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அந்த நற்செய்தியை அவர்கள் அவ்வளவு இலகுவாக அல்லது அவ்வளவு சுலபமாக அறிவித்து விட்டார்களா என்ற ஒரு கேள்வி எழுப்பினோம் என்றால் இல்லை. பவுலும் பர்னபாவும் கடவுளுடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு அவர்கள் பட்ட துன்பங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல, நிறைய துன்பங்கள். இன்றைய முதல் வாசகத்தில் கூட வாசிக்கின்றோம். யூதர்கள் அவர் மேல் பொறாமை கொண்டார்கள். கடவுளுடைய வார்த்தை பரவி வருவதைக் கண்டு யூதர்கள் பொறாமை கொண்டார்கள். அது மட்டுமா, அவர்கள் சென்ற இடமெல்லாம் நாம் பார்த்தோம் என்றால் பிசிதியா, அந்தியோக்கியா, இக்கோனியா, லிஸ்திரா என்று அவர்கள் எங்கெங்கெல்லாம் செல்கின்றார்களோ அங்கெங்கெல்லாம் இந்த யூதர்கள் சென்று அவர்களுக்கு எதிராக அந்த பவுலையும் பர்னபாவையும் பற்றி அவர்கள் நிறைய பேசுகிறார்கள், கேலி செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள். இன்னும் ஒரு சில இடங்களில் கல்லால் எரிந்து கூட அவர்கள் அடிக்கின்றார்கள். இவர்கள் இருவரும் அடிபடுகிறார்கள். ஆக இவ்வளவு துன்பங்களையும் வேதனைகளையும் தாண்டிதான் அவர்கள் இந்த நற்செய்தியை அறிவித்தார்கள். அதனால்தான் பவுலடியாரை சொல்வார்கள், அவர் இரண்டாவது கிறிஸ்து என்று சொல்வார். இன்று இந்த கிறிஸ்தவம் இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் பவுலடியார் தான். அவ்வளவு மறை தூது பணியை அவர் செய்தார்கள். எந்த அளவிற்கு அவருக்கு எதிர்ப்பு வந்ததோ அந்த அளவிற்கு அவர் வீறு கொண்டு எழுந்தார். அவருடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்களேன். சவுலாக கமாலியலுடைய காலடியில் அமர்ந்து படித்தவர், சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தவர். ஆனால் கடவுளால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு மீண்டுமாக இந்த நிலைக்கு வருகின்றார். அவர் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமல்ல, நிறைய வேதனைகளையும் துன்பங்களையும் அவர் தாங்கிதான் இருக்கின்றார். அதில் ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிக்கின்றேன். இந்த பவுலடியாரை பற்றி நாம் வாசிக்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது இந்த ஒரு பகுதி தான் ஞாபகத்திற்கு வரும். நீங்கள் வீட்டிற்கு சென்று எடுத்து படித்து பாருங்கள். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 16, அந்த அதிகாரத்தை பார்த்தோம் என்றால் நிறைய வசனங்கள் இருக்கின்றன. அந்த திருத்தூதர் பணிகள் 16வது அதிகாரத்தில் பவுலை பற்றி நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஏன் சொல்கிறேன் என்றால், அவர் அவ்வளவு துன்பங்களை, கஷ்டங்களை அனுபவித்தார். அதில் ஒரு பகுதி என்னவென்றால், ஒரு நாள் பவுலும் அவரோடு இருவரும் சேர்ந்து இறைவேண்டல் செய்வதற்காக கோவிலுக்கு செல்கிறார்கள். அப்பொழுது அந்த கோவிலுக்கு எதிரே ஒரு பெண் பேய் பிடித்திருக்கிறது. அதை வைத்து குறி சொல்லி கொண்டு நிறைய பேர் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள், சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். பவுல் அந்த பெண்ணுக்கு சுகம் கொடுக்கின்றார். அதனால் அந்த குறி சொல்லி அதை சம்பாதித்தவர்களுக்கு ஒரு கோபம், பிழைப்பு போய்விட்டதே என்று சொல்லி இவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஏற்றுக்கொள்ள முடியாத போதனைகளை எல்லாம் போதிக்கிறார்கள், நமக்கு ரொம்ப தொந்தரவு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் சங்கத்திற்கு எதிராக கொண்டு போய் நிறுத்தி வைக்கின்றார்கள் பவுலை. அங்கு தீர்ப்பிடுகிறார்கள். அப்பொழுது அவருக்கு தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. என்னவென்றால், பவுலை உட்சிறையில் தள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே அந்த தெருவில், வீதியில் அடிச்சிட்டாங்க. அதை அடித்து நைய புடைத்து தான் அந்த தலைமைச் சங்கத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்கிறார்கள், உட்சிறையில் தள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த உட்சிறை என்றால் ஏதோ இப்பொழுது உள்ள சிறைச்சாலை போல கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போய் அப்படி உட்கார்ந்திருக்கலாம், தூங்கலாம், அல்லது நிறைய வசதிகள் எல்லாம் இருக்கும், இப்பொழுது உள்ள சிறைச்சாலை போன்று அல்ல. உட்சிறை என்றால் அவர் மேலேயும் தலை நிமிர்ந்து நிற்க முடியாது, கீழேயும் உட்கார முடியாது. அந்த எப்படின்னா, தலைக்கு மேலே ஒரு கல் மாரி இருக்கும். அது ரொம்ப இப்படி மேலே எழுந்தோம் அப்படின்னா அந்த கல் மேலே தட்டும், ரொம்ப எந்திரிக்க முடியாது. முட்டி போடலாம் அப்படின்னா அந்த முழங்கால் அந்த இடத்துல ஒரு செயின் போட்டு சுற்றிருப்பாங்க, கீழேயும் முட்டி போட முடியாது. ஆக மேலேயும் நிமிர முடியாது, கீழேயும் முட்டி போட முடியாது. ஆஃப் நீலிங் எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? 2 நேரம் முட்டி போட்டு உட்காந்துருந்தா கூட கால் வலிக்கும். ஆக
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அந்த பவுலடியார் இருக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 16வது அதிகாரம் இறைவசனம் 25 பார்க்கின்றோம். பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ் பாடி இறைவனிடம் வேண்டினார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். நினச்சி பாருங்களேன், நிறைய அடி வாங்கிட்டாங்க, அங்கே சிறையில் வேற தள்ளியிருக்காங்க, தூங்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது, நிமிரவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பவுலும் சீலாவும் புகழ்பா பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள், திருப்பாடல்கள், கடவுளுக்கு நன்றி சொல்கிறார்கள். அப்போ அந்த சிறை காவலர்கள் அல்லது அருகில் இருந்த சிறையில் இருந்தவர்கள் என்ன நினச்சிருப்பாங்க? சரியான பைத்தியக்காரங்களாக இருப்பாங்களா? ஏற்கனவே அடி வாங்கி வந்திருக்காங்க, மறுபடியும் சிறைச்சாலை, சிறை தண்டனை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர்கள் எப்படி புகழ் பாடிக்கொண்டிருக்க முடியும்? இவ்வளவு துன்பத்திலும், இவ்வளவு வேதனையிலும், இவ்வளவு கஷ்டத்திலும் எப்படியா அந்த மனுஷன் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியும் அப்படி நினச்சிருப்பாங்கல்ல. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம வீட்டில் நிறைய பேர் நல்லது நடந்துச்சுன்னு சொல்லி நன்றி திருப்பல் எழுதி வச்சுருப்போம், அப்படி தானே? யாராவது வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி பூசை எழுதி வச்சுருக்கீங்களா? எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கா ஆண்டவரே, ரொம்ப நன்றி, இன்றைக்கி 2 துன்பம் வந்துச்சு, அதனால் கோடான கோடி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பூசை எழுதி வச்சுருப்போமா? சரி, பூசை கூட எழுதி வைக்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு துன்பம் வருதுன்னு சொன்னோன்னே நன்றி ஆண்டவரே, இன்றைக்கி இந்த துன்பத்தை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லியிருக்கிறோமா? இல்லை. ஒன்று தெரியுமா பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எவ்வளவு காசு கொடுத்து விலைக்கு வாங்க முடியாத ஒன்று என்ன தெரியுமா? இந்த அனுபவம். அந்த அனுபவத்திலும் துன்ப நேரத்தில் ஒதுக்கப்பட்ட போது, தள்ளிவிடப்பட்ட போது, புறம் தள்ளப்பட்ட போது நீங்கள் பெறுகின்ற அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா? அது ஈடே ஆகாது. எங்கே நீங்கள் போய் காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது. அவ்வளவு சிறப்பான ஒரு அனுபவம், துன்பத்தின் பொழுது நீங்கள் பெறுகின்ற அனுபவம். அந்த துன்பத்தில் நீங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்த முடியுமா அப்படின்னு தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடியார் சொல்கின்றார். அவ்வளவு துன்பத்திலும் வேதனையிலும் அந்த நற்செய்தியை அவர் கொண்டு போய் சேர்த்தார். நிறைய துன்பங்கள் இருந்தாலும் தான் கொண்ட அந்த போதனையில் அவர் உறுதியாக இருந்தார். நாமும் அப்படித்தான். நம்முடைய வாழ்வில் நாம் நிறைய முயற்சி செய்யும் பொழுது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இது வீண் முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று தொடங்குகிறோம், இல்லை ஏதாவது ஒன்று செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்கன்னா வீண் முயற்சி என்று சொல்வார்கள். ஆனால் நாம் அதை முயன்று ஒரு வெற்றி பெற்று விட்டோம் என்றால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அதை விடாமுயற்சி என்று சொல்வார்கள். இதே நாக்கு தான் நம்மளை ஏசி பேசும், இதெல்லாம் வீண் முயற்சி, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதெல்லாம் வெட்டி வேலை அப்படின்னு சொல்லி நம்மளை டவுன் பண்ணுவாங்க, வீண் முயற்சி என்று சொல்வார்கள். ஆனால் அதே நாக்கு தான் நான் முயன்று வெற்றி பெற்று விட்டோம்னு வச்சுங்களேன், இது விடாமுயற்சி. நான் அப்போவே சொன்னேன், இவன் வந்து விடாமுயற்சியில் வெற்றி பெற்றுடுவான் அப்படின்னு சொல்லி இந்த நாக்கு, நரம்பு இல்லாத நாக்கு, எலும்பு இல்லாத நாக்கு பேசும், பிறண்டு தான் பேசும். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல முடியுமா, அல்லது நாம் கொண்ட விசுவாசத்தில் நிலைத்து நிற்க முடியுமா என்பதுதான் இன்றைய ஒரு கேள்வி. பவுலடியார் நிலைத்து நின்றார், அதனால் தான் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாமும் இந்த சிந்தனையை உள்வாங்கி கொண்டு அழைக்கப்படுகின்றோம். இன்று பிலிப்பிடம் இயேசு கேட்கின்றார், என்னை இவ்வளவு காலம் நான் உன்னோடு இருந்தும் நீ என்னை நம்பவில்லையா என்று கேட்கின்றார். என்னை காண்பவர் தந்தையை காண்பது போல ஆகுமே என்று சொல்லி அவர் சொல்கின்ற பொழுது அவர்கள் நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, பல்வேறு விதமான துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் மனவேதனையிலும் பிரச்சனையிலும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்னையை நாடி தேடி வந்திருக்கின்றோம். இங்கு வந்தால் நிம்மதி கிடைக்கும், பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லி தான் வந்திருக்கின்றோம். ஒன்றை ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், நாம் யாரும் அனாதைகள் அல்ல, நாம் யாரும் அனாதைகள் அல்ல. நமக்கென்று ஒரு தாய் இருக்கின்றாள், அந்த தாய் தான் ஆரோக்கிய மாதா. அதை நீங்கள் நினச்சிங்க. நிறைய கஷ்டம், போகிற இடத்துலலாம் கூலி, முன்னாடி திரும்பினா கூலி, பின்னாடி திரும்பினா கூலி, இங்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் உண்டு. வீட்டுக்கு வீடு வாசல் படி போல் நிறைய பிரச்சனைகள் உண்டு. அந்த சமயத்தில் நீங்கள் நினச்சிங்க, நமக்கென்று ஒரு தாய் இருக்கின்றால், நாம் யாரும் அனாதைகள் அல்ல. நாம் துன்பப்படுகின்ற பொழுது, வேதனைப்படுகின்ற பொழுது நம்மளை விட்டு ஓடினவர்கள் ஓடிடுவாங்க. கஷ்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அதே போல் பிலிப்பே, இன்னும் நீ என்னை நம்பவில்லையா அப்படின்னு கடவுள் சொல்கிறாருல்ல. ஏதோ ஒரு கஷ்டம் நஷ்டம் வந்தாக்க ரொம்ப உடஞ்சி போயிடாதீங்க. நிறைய கடவுளுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்குது, நிறைய இருக்குது. மூனை மட்டும் சொல்கிறேன், நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளோடு என்றும் இருக்கின்றது. இதோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் எவ்வாறு எகிப்திலிருந்து அந்த இஸ்ராயல் மக்கள் வருகின்ற பொழுது பாதுகாப்பாக அழைத்து வந்ததோ, அதே போல தான் அந்த நற்கருணை பிரசன்னம் நம்மோடு இருக்கின்றது. வார்த்தை நம்மோடு இருக்கின்றது, இறை வார்த்தை நம்மோடு இருக்கின்றது. அன்னை கற்றுக் கொடுத்த ஜபமாலை நம்மோடாதீங்க. நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் நினச்சிக்கணும்,
என்னுடைய வேதனையை விட, என்னுடைய பிரச்சனையை விட, என்னுடைய கவலையை விட, என்னுடைய கண்ணீரை விட என்னை உண்டாக்கினவர் பெரியவர், என் கடவுள் பெரியவர் அப்படின்னு வந்துடணும். ஐயையோன்னு சொல்லக்கூடாது, ஆண்டவரேன்னு சொல்லணும். என்னுடைய கஷ்டத்தை விட நிறைய இருக்கும். ஒரு அருமையான ஒரு கவிதை முன்னால் படித்தது ஞாபகத்திற்கு வருகிறது. என்னுடைய கஷ்டத்தை எல்லாம், என்னுடைய கவலையெல்லாம் யார்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எங்கள் வீட்டில் தலைவணி இருக்குது பார்த்தீங்களா, தலையானை, அதை கேட்டு பாருங்கள், தெரியும். ஏன் அப்படின்னா நைட் அதில் தான் தூங்கும்போது அழுகிறோம், அப்படி தானே? வெளியில் சொன்னால் வெக்கம், வெளியில் சொன்னால் பேசுவாங்க, வெளியில் சொன்னால் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, கேலி செய்வாங்க. ஏன் புரிஞ்சுக்கலை, ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நைட்டு தூங்கும்போது அந்த தலைவனில் வச்சு தூங்கும்போது தான் கண்ணீர் சொரியும். அப்போ அந்த தலைவாணிகிட்ட போய் கேட்டு பாருங்கள், என்னுடைய கஷ்டம் எவ்வளவு வேதனைன்னு புரியும் அப்படி என்று ஒரு கவிதையை படித்தேன். அது உண்மைத்தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாருமே இல்லை, எல்லாம் கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கவலைப்படாதீங்க. என்னை படைத்தவர், என்னுடைய கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு உறுதியான தெம்பு நம்மிடம் இருக்கின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல கடவுள் கண்டிப்பாக உதவி செய்வார். நான் அடிக்கடி சொல்வது இதுதான், இந்த ஆரோக்கிய எண்ணெய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடம், நான் அதில் 100% உறுதியாக நம்புபவன். இந்த அன்னை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த புண்ணிய பூமியில் நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்புவார். இப்போ பெண் பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா அம்மா வீட்டுக்கு போகும்போது அம்மா வீட்டில் ஏதாவது கொடுத்து விடுவாங்க, ஒரு புளியோ அரிசியோ, எது கையில் கிடைக்குதோ, கொஞ்சம் காய்கறி கிடைக்கும், ஒரு மாங்காய் கிடைக்கும், இந்தா எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி பாசம் நேசம் விட்டுற மாட்டாங்க. ஃபுல்லை போகுது. அவங்க வீட்டில் கணவர் வீட்டில் எவ்வளவு இருந்தாலும் அந்த அம்மா கொடுக்குறது வந்து ஈடாகாது. ஒரு 100 ரூபாய்க்கு காய்கறி வாங்கி கொடுத்தாலுமே அது அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது. அதே போல் அந்த அம்மாவை நாடி வந்திருக்கின்றோம். கண்டிப்பாக அவர் கொடுத்து தான் அனுப்பார்கள். ஆக இந்த ஒரு சிந்தனையை நீங்கள் எடுத்து செல்லுங்கள். துன்பம் வரும், உண்டு, கஷ்டம் இருக்குது. அந்த சமயத்தில் என்னை உருவாக்கிய கடவுள் என்னோடு இருக்கின்றார். நான் அனாதை அல்ல, என்னுடைய தாய் உடன் இருக்கிறார், வார்த்தை உடன் இருக்கிறது, ஜெபமாலை உடன் இருக்கிறது. இவ்வளவு சக்திகள் நம்மளிடத்தில் இருக்கின்ற பொழுது வேறு எந்த சக்தி நம்மளை ஆட்டி படைக்க முடியும்? இவ்வளவு சக்திகள் நம்மோடு, படைப்பலன்கள், படைக்கலன்கள் இவ்வளவு இருக்கின்ற பொழுது ஏன் நம்ம கயிறை நம்பி போகிறோம்? தாயத்தை நம்பி ஏன் போகிறோம்? ஜோசியத்தை நம்பி ஏன் போகிறோம்? பிள்ளைங்க காலில் கையில் பார்த்தோன்னா கயிறு கிடக்கு. என்ன நற்கருணை ஆண்டவர் செய்யாததை, ஜெபமாலை செய்யாததை, இறைவார்த்தை செய்யாததையா கயிறு செய்கிற போது? இந்த படைக்கலன்கள் செய்யாததையா ஜோசியம் செஞ்சிட போது? இது செய்யாததையா நல்ல நேரம் கெட்ட நேரம் செஞ்சிட போது? கிடையாது, முடியாது. இது செய்யும் இந்த நற்கருணை ஆண்டவர் உடனிருந்து வழி நடத்துவார். நிறைய புதுமைகள். பவுலடியார் எல்லாம் நற்செய்தி அறிவித்தார்கள் என்றால் நம்ம சும்மா சொல்லிட்டு போயிடுறோம், ஏசி பேசுனாங்க, கேலி செஞ்சாங்கன்னு. எவ்வளவு திட்டிருப்பாங்க, எவ்வளவு வார்த்தைகள்லாம் கேட்டிருப்பாங்க. இருந்தாலும் எப்படி அவர்களுக்கு மன உறுதி, அந்த தெம்பு கிடைத்ததென்றால் இதுதான். இன்னொரு டிப்ஸையும் ரகசியத்தையும் சொல்கிறேன். வாழ்க்கையில் பிரச்சனை ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நிராயுதபாணியாக ஒன்றுமே இல்லாமல், முக்கியமாக செல்ஃபோன் இல்லாமல் தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு கோயிலில் போய் உட்காருங்க. எந்த ப்ரேயர் புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போக வேண்டாம், எந்த ஜப புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டாம். போய் அப்படியே உட்காருங்க, முட்டி கூட போட வேண்டாம், அப்படியே அமர்ந்து உட்காருங்க. அந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குங்கள். ஜெபமாலை கையில் போட்டிருந்தீங்கன்னா, கழுத்தில் போட்டிருந்தீங்கன்னா எடுங்க, ஒரு 5 ஜெபமாலை சொல்லுங்கள். ரொம்ப கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. கண்டிப்பாக அமைதியான அந்த நேரத்தில் கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். என்ன செய்ய வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்பதை கடவுள் வெளிப்படுத்துவார். அதனால்தான் நீங்கள் ஒரு சிறிய காரியம் செஞ்சாலும் ஜெபம் செஞ்சு தொடங்குங்க. காலைல பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறீங்களா, ஒரு சிலுவை போட்டு அனுப்பிவிங்க. கணவர் வேலைக்கு போகிறாரா, ஒரு ஜெபம், சின்ன ஜெபம் சொல்லி அனுப்பிங்க. நாங்கள் என்னப்பா ஜெபம் சொல்ல போகிறோம், எங்களுக்கு என்ன பெரிய ஜெபம் தெரிய போகுது, எந்த ஜெபமுமே எங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் சாமியார் சிஸ்டர் வேலை கிடையாது. ஒரே ஒரு ஜெபம் சொல்லட்டுமா, மனசில் வச்சுக்கிற மாதிரி இயேசுவே அப்படின்னு சொல்லி அனுப்புங்க போதும். பிள்ளைங்க போகும்போது இயேசுவேன்னு சொல்லி அனுப்புங்க. இந்த ஜெபத்தை நீங்கள் மறக்க முடியுமா? இதை மறக்க முடியுமா? முடியாது. மரியே வாழ்கன்னு சொல்லி அனுப்புங்க. இது சின்ன ஜெபந்தான். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது, கணவர் வேலைக்கு போகும்போது, அல்லது மனைவி வேலைக்கு போகும்போது, ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் நினச்சி போகும்போது இயேசுவேன்னு சொல்லிட்டு போங்க, மரியே வாழ்கன்னு சொல்லிட்டு போங்க. அவர்களுடைய பிரசன்னம் நாம் போவதற்கு முன்னால் நம் முன் சென்று நம்முடைய காரியங்களை வெற்றியாக கொடுக்கும். ஒரு சில நேரங்களில் அது தோல்வியில் முடியும், கஷ்டத்தில் முடியும். கவலைப்படாதீங்க, அதில் இறைவனுடைய வல்லமை ஏதாவது வெளிப்படும். நமக்கு புரியாது, இந்த மனித அறிவுக்கு புரியாது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, முதல் சனிக்கிழமை
இந்த அன்னையை நாடி தேடி வந்திருக்கின்றோம். நிறைய கூட்டம் நிறையா இருக்குது. எல்லாம் குடும்பமாக எல்லா இடத்துக்கும் போவீங்க, கடல் கரைக்கு அங்கே இங்கெல்லாம் போவீங்க. ஆனால் குடும்பமாக அமர்ந்து மாதா பீடத்தில் உட்காந்து ஒரு ஜெபமாலை சொல்லிட்டு போங்க. ஃபாதர் ஒன்று தானே சொன்னார், ஒன்று போதும் அப்படின்னு உடனே எழும்பிட வேண்டாம், 2 சொல்லுங்கள். மாதா பீடத்தில் உட்காந்து ஒப்பு கொடுத்துட்டு போங்க. பிள்ளைங்களை ஒப்பு கொடுங்க, குடும்பங்களை ஒப்பு கொடுங்க. கண்டிப்பாக அந்த அன்னை வழி நடத்துவார். எவ்வளவோ புதுமைகள். நான் ஏதோ ஒரு வருஷம் தான் இங்கே இருக்கிறேன். நான் இங்கே 1 வருஷம் இருந்ததுலேயே அவ்வளவு புதுமைகள். சொல்லணுன்னா மாதாவை பற்றி புதுமையை பற்றி போடலாம், ஒரு புத்தகமே போடலாம். அவ்வளவு புதுமைகள். கேன்சர்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு சொல்லிட்டு போனவங்க அடுத்த ஒரு 2 மாதத்துலேயே க்யூர் ஆகிடுச்சு ஃபாதர் அப்படின்னு சொல்லி அவ்வளவு சாட்சி சொல்லிட்டு போகிறாங்க. சில நேரங்களில் உடம்புலாம் அப்படி நடுக்கும். மாதா இவ்வளவு புதுமை செய்கிறாங்களா தன்னை நாடி தேடி ஓடி வந்தவர்களுக்கு? அதனால் நாம் யாரும் அனாதைகள் அல்ல, நம்முடைய தாய் உடன் இருக்கிறாள் என்ற தெம்போடும் இந்த தெளிவோடும் நாம் இல்லம் செல்வோம். ஆமேன்.